அடுத்த ஒரு வருஷத்துல நம்ம தமிழக அரசு 5000 பம்பு செட்டுகள் அமைக்க போறாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? தண்ணி இல்ல, விவசாயம் இல்ல, மழை இல்ல, விவசாயம் இல்ல. எத்தனை நாளைக்கு இதே கதை நம்ம சொல்லிட்டு இருக்க போறோம்? நீங்க பொது வகுப்பை சேர்ந்தவரா இருந்தா 70% மானியம் கிடைக்கும். அதுவே பிற்படுத்தப்பட்டவரா இருந்தா 90% கிடைக்கும். தம்பி மானியங்கிறான், ஆனா மானியத்தோட பேரையும் சொல்ல மாட்டேங்கிறான், டீட்டெயில்ஸும் சொல்ல மாட்டேங்கிறாங்கிறீங்களா? அதை சொல்லதாங்க வந்திருக்கேன். உங்க விவசாய நண்பன் கிரி. இந்த வீடியோல அது என்ன மானியம், எதை பத்தி, அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐயா, வருஷம் மும்மாறி பொழியணும், அறுவடை அமோகமா நடக்கணும், விவசாயிகளாம் சந்தோஷமா இருக்கணும், இதுதான் எல்லாத்தோட ஆசையும். ஆனா அப்படி நடக்குதா? அதுதான் இல்லைங்கய்யா. அது ஏன் நடக்க மாட்டேங்குது? நம்ம தமிழ்நாட்டில் கிளைமேட் ஒரு காரணம், நீர்ப்பாசன முறைகள் இன்னொரு காரணம். கிளைமேட்டை நம்மளால என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது, அது நம்ம கையில் இல்லவே இல்லை. பட் இந்த நீர்ப்பாசன முறை, இந்த நீர்ப்பாசனம் நம்ம பிளான் பண்ண முடியும். விவசாயிகளாம் நம்மளும் பண்ணலாம், கவர்மெண்ட்டும் பண்ணலாம். விவசாயிகள்கிட்ட பண்ணுறதுக்கு காசு இல்லை, அதனால நம்ம என்ன பண்ணுறோம்? கவர்மெண்ட் சரியில்லைன்னு புலம்புறோம். ஆனால் கவர்மெண்ட் இந்த நீர்ப்பாசனத்துக்கு நிறைய திட்டங்கள் வச்சிருக்கு, நிறைய உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது நமக்கு தான் தெரிய மாட்டேங்குது. அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை பற்றி தான் நான் இன்னைக்கு பேச போகிறேன். அது என்ன திட்டம் கேட்குறீங்களா? முதலமைச்சரின் சூரிய மின்சக்தி திட்டம். இந்த திட்டத்தோட நோக்கம் என்னப்பான்னு கேட்டிங்கன்னா, நம்ம சிறு குறு விவசாயிகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களோட நிலத்துல வந்து ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணத்துல இருந்து தண்ணி இறைக்கிறதுக்கு அவங்கள்ட்ட மோட்டர் வசதி இருக்காது. அப்படி பண்ணணும்னாலும் அதுக்கு வந்து மின்சார கட்டணம் இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க பயப்படுவாங்க. அப்படி அவங்க பயப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் சூரிய ஒளியில் பம்பு செட்டு அமைச்சு கொடுக்க போறாங்க நம்ம கவர்மெண்ட். இந்த பம்பு செட்டு 6லேருந்து 8 மணி நேரம் வரை நீர்ப்பாசனத்துக்கு செயல்படுங்கய்யா. இந்த பம்பு செட்டு சூரிய ஒளியில ஏன் கவர்மெண்ட் வந்து அமைக்கணும் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, சூரிய ஒளி தான் அளவில்லாமல் நம்ம ஊரில் கிடைக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம மக்களால் வந்து மின்சார கட்டணம் செலுத்த முடியல, அதுக்கு வேற ரொம்ப அவதிப்படுறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற விதமாக தான் இந்த சூரிய ஒளி பம்பு செட்டு திட்டம் வந்து அரசாங்கம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஐயா, நான் வந்து கிணறு வச்சிருக்கேன், எனக்கும் நிலம் இருக்கு, நான் எப்படிங்க இதுக்கு அப்ளை பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான ப்ராசஸை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த திட்டத்தை எப்படி விண்ணப்பிக்கிறதுங்கிறத நம்ம இப்போ பார்க்க போறோம். இத்திட்டத்தில் பயன்படுற நம்ம விவசாயிங்க முதல்ல என்ன பண்ணணும்? ஆப் மூலியமா டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்ன ஆப்? உழவன் செயலின்னு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்ல போய் டவுன்லோட் பண்ணி இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம். ஐயா, என்கிட்ட ஆப் இல்லை அப்படின்னா நீங்க இந்த வெப்சைட்டுக்கு போங்க. pmkusum.tn.gov.in இந்த வெப்சைட்டுக்கு போகலாம். அல்லது aed.tn.gov.in இந்த வெப்சைட்டுக்கு போய் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். பக்கத்தில் இருக்கிற வேளாண்மை பொறியியல் துறையின் உபகோட்ட உதவி செயல் பொறியாளர் அல்லது மாவட்ட செயல் பொறியாளர் அலுவலகத்தை நீங்கள் போய் பார்த்து அங்கேயும் போய் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஐயா, இந்த திட்டத்தோட நோக்கத்தை பார்த்தாச்சு, இந்த திட்டத்துக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தாச்சு. எனக்கு இது வேணும், என்ன தகுதி வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு விவசாயி, என்கிட்ட ஒரு கிணறு இருக்குது, ஆனால் அதுக்கு கரண்ட் இல்லைப்பா, நான் டீசல் என்ஜின் வச்சு தண்ணியை பாய்ச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஐயா, என்கிட்ட நிலம் மட்டும்தான் இருக்குது, கிணறே இல்லை, கிணறு இனிமேல் தான் தோண்ட போகிறேன்னா அரசாங்கம் அதுக்கு ஒரு சில விதிகள் வச்சுருக்கேன். அந்த விதிகளை உட்பட்டு நீங்கள் கிணறு தோண்டி அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த சூரிய மின்சக்தி பம்ப் செட் வந்து உங்களுக்கு வந்து அமைச்சு கொடுத்துட்டாங்க. இதை வந்து உங்களோட வயலில் நீர்ப்பாசனத்துக்கு மட்டும்தான் நீங்கள் உபயோகப்படுத்தணும். அதுக்கு வந்து ஒரு உறுதிமொழி கடிதம் கேட்பாங்க, அது நீங்கள் கொடுக்கணும். ஐயா, பம்பு செட்டு எனக்கு கிணறுல நிறுவியாச்சு, எனக்கு கரண்ட் இருந்தால் நான் ரன் பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கரண்ட்டுக்கு என்ன பண்ணணும்? உங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்க இபி ஆஃபீஸுக்கு போங்க. அங்கே போய் எனக்கு வந்து இலவச மின்சாரம் வேணும்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதி கொடுங்க. அந்த கடிதத்தை அவங்க வச்சுக்குவாங்க. உங்கள் ஏரியாவில் நிறைய பேர் இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருப்பாங்கல்ல, அதில் யார் முதல்ல கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. அந்த சீனியாரிட்டி வைஸ் உங்களுக்கு வந்து அப்ரூவல் கிடைக்கும். ஐயா, இந்த மானிய விவரம் பற்றி சொன்னீங்கன்னா ரொம்ப உபயோகமாக இருக்கும். நான் வந்து கிணறு வெட்ட போகிறேன், எனக்கு பம்பு செட்டுக்கு எவ்வளோ கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த திட்டத்துக்கு கீழே விவசாயிகளுக்கு வந்து கரண்ட்டோட சேராமல் சூரிய சக்தியில் தனித்து இயங்குகிற பம்பு செட்டை 70% மானியத்தில் வந்து நிறுவுறாங்க. ஓகேவா? இது வந்து ஏசி அல்லது டிசி நீர்மூழ்கி பம்பு செட்டுகளை வந்து பண்ணுறதுக்கு உதவுறாங்க. அதோட குதிரைத்திறனுக்கு ஏற்ற மாதிரி, அதோட விலைக்கு ஏற்ற மாதிரி மானியம் கிடைக்கும். இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா, 5 குதிரைத்திறன் கொண்ட ஒரு பம்பு செட் வந்து நிறுவ போகிறாங்கன்னா அதோட மொத்த விலை வந்து 2,69,717 ரூபா ஆகுங்கயா. அரசோட மானியம் விலை, அதாவது 70% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,88,802 ரூபா. விவசாயி எவ்வளோ கொடுக்கணும்? நான் ஒரு 30% கொடுக்கணும்ல, அதோட அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 80,915 ரூபா. ஐயா, 7.5 குதிரைத்திறன் கொண்ட ஒரு நீர்மூழ்கி மோட்டர் பம்பை வந்து நிறுவ போகிறாங்கன்னா அதோட மொத்த விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3,63,898. அரசோட மானியம் 70% எவ்வளோ கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா 2,54,728 ரூபா. விவசாயம் நீங்கள் எவ்வளோ பங்களிப்பு தரணும்னா அதில் 30%, 1,09,170 ரூபா. 10 குதிரைத்திறன் நீர்மூழ்கி மோட்டர் பம்பை வந்து இணைக்க போகிறாங்கன்னா அதோட மொத்த விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4,57,240 ரூபா. அரசோட மானியம் 70% எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 2,54,728 ரூபா. விவசாயியா நான் எவ்வளோ பங்களிப்பு தரணும்னா 2,02,512 ரூபா. இதுவே வந்து நீங்கள்
ஆதி திராவிட பழங்குடி வகுப்பை சேர்ந்த சிறு குறு விவசாயிகளா இருந்தீங்கன்னா 90% உங்களுக்கு மானியம் கிடைக்கும். நீங்க 10% மட்டும் விவசாயி கையில இருந்து போட்டா போதுங்க. இந்த சூரிய மின்சக்தி பம்பு செட் திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு மின்சார கட்டணமே இல்லைங்க. நீர்ப்பாசனத்துக்கான பிரச்சனையும் குறையுது. தை பிறந்தா வழி பிறக்குமான்னு கேட்டா எனக்கு தெரியாதுங்க. இந்த திட்டத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களோட நீர்ப்பாசன பிரச்சனைக்கு ஒரு கண்டிப்பா வழி பிறக்கும். நீங்க சிறு குறு விவசாயிகளா இருக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் இருக்காங்கன்னா இந்த திட்டத்தை 4 பேருக்கு சொல்லுங்க. 4 பேர் பயன்பெறட்டும். இதுதான் நம்ம சேனல்ல பார்க்குற முதல் வீடியோனா நீங்க மறக்காம நம்ம ஃப்ரீடம் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய தகவல்கள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு பிசினஸ் பத்தி கோர்சஸ் வேணும், பர்சனல் ஃபினான்ஸ் பத்தி அட்வைஸ் வேணும், ஃபார்மிங் பத்தி அதாவது விவசாயம் பத்தி நிறைய தகவல் வேணும்னா நம்ம ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அதுல நிறைய கோர்ஸ் இருக்கு. உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணுமோ அதை தேர்ந்தெடுங்க. உங்க வாழ்க்கையை நீங்க மேம்படுத்திக்கோங்க. உங்களுக்கு எந்த கோர்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த கோர்ஸ்க்கு மட்டும் நீங்க பே பண்ணா போதும். நம்ம விவசாயம் சார்ந்த கோர்ஸஸ் எல்லாமே வெறும் 399 ரூபாயிலிருந்து ஆரம்பிக்குதுங்க. அப்புறம் என்ன, டவுன்லோட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேங்க. அடுத்த வீடியோல ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன். உங்கள் விவசாய நண்பன் கிரி.